அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ல ஹேமா பிரபாகரன் அப்படின்றவர் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டிருக்கிறாரு. ஹவு டு ஃபைண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஒய். வேரியன்ஸ் ஆஃப் ஒய் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறீங்க. வெரி குட். ஸோ இங்கே 2 லைன்ஸ் கொடுத்துருக்குறோம், 2 ரெக்ரஷன் லைன்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் எக்ஸ் ஆன் ஒய், ஒய் ஆன் எக்ஸ் இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதில் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் பண்ணிக்கிறோம், மெயின் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். இங்கே வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ கொடுத்துட்டோம், பட் வேரியன்ஸ் ஆஃப் ஒய்க்கான வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லலை. பட் வெரி குட் கொஸ்டின். வேரியன்ஸ் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறீங்க. வெரி சிம்பிள் சார். நம்ம இதுல இருந்து BXY, BYX கண்டுபிடிக்கிறது முன்னாடியே தெரியும் நமக்கு, இல்லைங்களா? ஸோ BXYன்றது, ஸோ பொதுவாக BXY அப்படின்றது ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? BXYன்னா R இன்டூ சிக்மா எக்ஸ் டிவைடட் பை சிக்மா ஒய். அதே சமயத்தில் BYX அப்படின்றது என்னன்னா R இன்டூ சிக்மா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ். ஓகேங்களா? இப்போ BXY டிவைடட் பை BYX போடுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ மேல என்ன இருக்கும்? R இன்டூ சிக்மா எக்ஸ் டிவைடட் பை சிக்மா ஒய் ஹோல் டிவைடட் பை R இன்டூ சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு பார்த்தீங்கன்னா R கட் பண்ணிடலாம், ரெண்டுலையுமே R காமனா இருக்கு, R கட் பண்ணி விட்டுலாம். அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னா சிக்மா எக்ஸ் டிவைடட் பை சிக்மா ஒய் இருக்கும். இந்த டேர்ம் மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ சிக்மா எக்ஸ் டிவைடட் பை சிக்மா ஒய் ஆயிரும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா என்ன சார் கிடைக்கும்? மேலே சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். நியூமரேட்டர்ல சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், டினாமினேட்டர்ல சிக்மா ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். இது என்ன சார்? இது BXY டிவைடட் பை BYX. ஓகேங்களா? இது அப்படியே இருக்கட்டும். தென் இங்க பாருங்க, BXY BYXக்கான வேல்யூ வச்சிருக்கும், இதை கண்டுபிடிங்க. ஸோ BXY டிவைடட் பை BYXக்கான வேல்யூ கண்டுபிடிங்க. BXYக்கான வேல்யூ என்ன சார் வருது? 18/40. BYXக்கு வேல்யூ என்ன சார் வருது? 8/10. அப்போ இந்த 8/10 மேலே போர்ஷன் என்ன ஆகுன்னு பாருங்க. 18/40 இன்டூ 10/8 கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இந்த 40 அண்ட் 10 கட் பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும். இந்த 18 அண்ட் 4 கட் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். இங்க கட் பண்ணீங்கன்னா 9 2s are 18 கிடைக்கும். அப்ப கடைசி என்ன சார் இருக்கு? நமக்கு 9/8 into 2 16 கிடைக்கும். இந்த BXY BYX இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சோ நமக்கு என்ன கிடைக்கும்? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு இந்த BXY BYXக்கு வேல்யூ என்ன சார் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 9/16. அப்ப அதை பேஸ்ட் பண்ணுங்க, 9/16. அப்போ இதை ஸ்கொயர் ரூட், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன ஆயிரும்? பவர் கட் ஆயிரும். அப்போ சிக்மா எக்ஸ் டிவைடட் பை சிக்மா ஒய்ன்றது என்ன சார் ஆகும்? 9 3 ஆயிரும், இங்க 4 ஆயிரும். அதாவது ரூட் எடுக்கிறோம் சார், வேற ஒண்ணும் இல்லை, ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கிறோம். அப்போ 9/16 ஆகும். அது வெளியே வரும்போது என்ன சார் ஆகும்? 3/4 ஆயிரும். அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் A/B ஈக்குவல்ஸ் டு 1/2 இருந்துச்சு அப்படின்னா ஏக்கு வேல்யூ 1, பிக்கு வேல்யூ 2ன்னு சொல்லுவோம். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ரேஷியோ A:B அப்படின்றது 1:2ன்ற ரேஷியோல கூட சொல்லுவோம். ஸோ சிக்மா எக்ஸுக்கான வேல்யூ 3. ஸோ தேர்ஃபோர் சிக்மா எக்ஸுக்கான வேல்யூ 3, சிக்மா ஒய்க்கான வேல்யூ 4. இந்த சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்ன்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவோம். ஆனா நீங்க கேட்டது வேரியன்ஸ் கேட்டுக்கிறீங்க. அப்போ வேரியன்ஸ்ன்றது என்ன சார்னா சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ வேரியன்ஸ் அப்படின்றது இல்ல வேரியன்ஸ் ஸ்கொயர் இல்ல சிக்மான்றது என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வேரியன்ஸ். சிக்மாக்கும் வேரியன்ஸ்க்கு ரிலேஷன் என்ன சார்னா ஸ்கொயர் ரூட் வேரியன்ஸ். அப்ப சிக்மா ஸ்கொயர் அப்படின்னா வேரியன்ஸ், சிக்மா ஸ்கொயர்னா வேரியன்ஸ். நீங்க கேட்டது வேரியன்ஸ் ஆஃப் ஒய் கேட்டிருக்கிறீங்க இல்லையா? வேரியன்ஸ் ஆஃப் ஒய்ன்றது என்ன சார் ஆகும்? சிக்மா ஒய் ஸ்கொயர் ஆகும். சிக்மா ஒய்க்கு வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம் 4. அப்போ வேரியன்ஸ் ஆஃப் ஒய்க்கு என்ன சார் வருது? 16 ஆயிரும். அதே சமயத்துல வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸையும் செக் பண்ணி பாருங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ 3 ஸ்கொயர். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ 9. கொஸ்டின்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ சம்ல என்ன கொடுத்துருக்கோம்? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் 9. இதை நம்ம கன்சிடரே பண்ணல. ஈவன் தோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ வேரியன்ஸ் ஆஃப் ஒய்க்கான வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா?
நன்றி. அருமையாக கேள்வி கேட்டுருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், மனநிறைவு, மகிழ்ச்சி. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் கூட பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குண்டான ரிப்ளை நான் உடனுக்குடன் கொடுத்துருவேன். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.